ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் அண்ணன் மாதிரி ஒரு உரிமையில சண்டை போட்டேன்னு நினைச்சு நடந்ததை மறந்துருங்க மாமா. மாமா கிட்ட மச்சான் உரிமையா சண்டை போட்டாங்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க மாமா. இவ்ளோ சொல்லியும் என் மேல இருக்கிற கோவம் போகலன்னா நீங்க அக்கா கிட்ட சொன்ன மாதிரி நான் வேணா உங்க கால்ல விழுந்து அன்பு அன்பு என்ன பண்ற? நான் ஏதோ கையில் கிட்ட கோவத்துல சொன்னது மனசுல இருந்து வந்த வார்த்தை கிடையாது. தான் குடும்பத்தை யாரு முன்னாடியும் தலகுனியை விடக்கூடாது, யாருக்காலையும் விழ வைக்க கூடாதுன்னு சபதம் எடுத்து இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த சபதத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கா. அந்த சபதத்தை நான் உடைச்சதா இருக்க கூடாது. அப்படி நடக்கணும்னு நான் நினைக்க கூட மாட்டேன். கையலோட வாழ்நாள் லட்சியம் என்னன்னு தெரிஞ்சா அதை எப்படி உடைப்பேன்னு சொல்லு. நீயும் உடைச்சிடாத. நான் ஏதோ ஒரு வேகத்துல அப்படி ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். மத்தபடி நீ என் காலில் விழணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இருந்த கோவம்லாம் ஒண்ணுதான் அன்பு. என்னோட கையல் குடும்பத்தை நாம என்னோட குடும்பமா நினைக்கிறோம். ஆனா அவங்க யாரும் அப்படி நினைக்கலங்கிறது தான் ஒரு வருத்தம். அன்பு, நான் இப்பவும் சொல்றேன், நீ சொல்றல்ல மாமா மச்சாங்கிற உரிமையில பேசினதா நினைச்சுக்கோங்கன்னு. அந்த உரிமையில ஒரே விஷயம் நான் சொல்றேன். ஒருத்தங்க பிடிக்கலையா அடிக்கணும்னா அடிச்சுக்கோ. ஆனா வார்த்தையை மட்டும் விடாத. அது கொஞ்சம் கொஞ்சமா கழுத்த அறுக்கிற மாதிரி இருக்கும். அந்த வலியை என்னால் தாங்க முடியாமதான் நான் இங்க வந்து உட்காந்துட்டேன். தயவு செஞ்சு இனிமே இப்படி எல்லாம் பேசாத அன்பு. என்ன மட்டும் இல்ல, யாரையுமே இப்படி பேசாத. புரியுது மாமா. சாரி மாமா. வாங்க வீட்டுக்கு போலாம். போலாம். கயல், என்னாச்சு? நீ ஏன் கண் கலங்குற? இல்ல, ஒருத்தர் மேல ஒருத்தர் இவ்வளவு பாசத்தையும் மரியாதையும் மனசுக்குள்ள வச்சிருக்கீங்க. அப்புறம் எதுக்கு இந்த சண்டைன்னு யோசிக்கிறேன். கோவம் வரும்போது ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தா கூட இந்த சண்டை வந்திருக்காதுல்ல. சரி விடு கயல், நடந்தது நடந்துருச்சு. அதான் பிரச்சனை சால்வ் ஆகி சமாதானம் ஆயிட்டோம்ல. ஆமாக்கா, நீங்க தானே சொன்னீங்க சண்டை நடந்தா அன்பு இன்னும் அதிகமாகும்னு. இனிமே எங்களுக்குள்ள இருந்த பாண்டிங் இன்னும் அதிகமாயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அது சரி. உங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தலாம் நான் வந்தா, நீங்க ரெண்டு பேரும் என்ன சமாதானப்படுத்துறீங்களா? சரிங்க சார், கூல் ஆயிட்டீங்களா? இப்ப வீட்டுக்கு போலாமா? போலாமா? வாங்க வாங்க போலாம். மூர்த்தி, எதுக்கும் ஒரு தடவை கையலுக்கு போன் பண்ணி பாரு. போனவங்க இன்னும் திரும்பி வரலையே. அங்க என்ன நடக்குதோ என்னவோ. மாப்பிள்ள சமாதானம் ஆனாரா இல்லையான்னு கூட தெரியலையே. ஒரே பதட்டமா இருக்கு. அத்தா, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. அதான் மன்னிப்பு கேக்குறேன்னு போயிருக்காங்கல்ல. கண்டிப்பா எழில நின்னு சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துருவாங்க. நீ டென்ஷன் ஆகாதம்மா. நான் எதுக்கும் போன் பண்ணி பாக்குறேன். போன குடுறா.